இந்த ஆட்டோக்காரங்கலாம் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ஆட்டோ ஓட்டுனா எப்படி? ட்ரூ ஸ்டோரி கைஸ். நான் ஒரு சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எல்லா ஆட்டோ டிரைவர்ஸுமே அவங்க ஃபோனுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாரி வச்சுடுறாங்க ஆட்டோல. ஏன்னா, அந்த ராபிடோ, ஊபர், ஓலா எல்லாத்துக்குமே வந்து உங்க மொபைல் யூஸ் பண்ணி தானே வந்து ஆர்டர்ஸ் எடுக்குறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஸ்டாண்ட் மாரி இருக்கு. ஸோ அந்த ஸ்டாண்ட்ல வந்து அவர் ஃபோன வச்சிருக்காரு. பின்னாடி ஒரு கஸ்டமர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, சிக்னல்ல நின்னுட்டு இருக்கப்ப ஷார்ட்ஸ தள்ளி பார்த்துட்டு இருக்காரு. நானும் அவருக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தேன். ஸோ நான் நோட் பண்ணேன். ஓகே ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிக்னல் போட்டாங்க. ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்ச தூரம் பேரலலா டிராவல் பண்ணோம். எனக்கு என்ன அப்படின்னா, மேப்ஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறது கூட ஓகே. அவர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டே வர்றாரு. பட் இவர் ஷார்ட்ஸ் அப்படின்னா 30 செகண்டுக்கு அப்புறம் தள்ளணும். இவர் என்ன பண்றாரு, இப்படி ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இப்படி தள்ளுறாரு. எல்லாருமே வேலை பார்க்குறப்போ ஃபோன் நோண்டுவோம். அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப ஷார்ட்ஸ் பார்த்தா எப்படி? ஆட்டோக்காரங்க மட்டும் இப்படி கிடையாது. நெறைய பேர் பைக்கு, ஸ்கூட்டர்லயே இப்படி பண்றாங்க. அந்த மொபைல் ஸ்டாண்ட் ஹோல்டர வச்சுட்டு, அப்படியே வந்து ஏதோ ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு, அப்படியே அதையும் பார்த்துக்கிட்டு வண்டிய ஓட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. சிம்ப்ளி வேஸ்ட். நோ கமெண்ட்ஸ்.